அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். இந்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோட இருந்து அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். ஏசாயா 61:4 பாருங்க. அவர்களே நெடுக்காலம் பாழாய் கடித்தவைகளையே கட்டி, பூர்வத்திலே நிர்மூலமானவைகளையே இடிப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடித்து கெடுந்த பாழான பட்டணங்களையே புதிதாய் கட்டுவார்கள். அன்பானவர்களே, என்னென்ன எழுந்து போயிருக்கிறீங்களோ, சரீரத்தை பலன் எழுந்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை எழுந்து போயிருக்கலாம், உங்கள் பூமிகள் என்ன எழுந்து போயிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார், உங்களுக்கு திரும்பி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். எழுந்து போனதெல்லாம் மறுபடி அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதே போல் சிம்சோன் நம்ம பார்க்கும்போது இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை பெலிஸ்தர்களை அவர் கேவலப்படுத்தின போது அவங்கள என்ன பண்ணுறாரு, கண்களை குருடாக்கி மாவாட்டு ஆட்டுறதுக்கு அவர் பிரயாசப்படுத்தி கேவலமாக அவரை நினைச்சிக்கும் போது அவர் ஒரே ஒரு வாட்டி ஆண்டவரை பார்த்து கேட்குறார், ஆண்டவரே எனக்கு அப்பா எழுந்து போன பரிசுத்த ஆவியனோட அந்த பலத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியன் அவருக்கு எழுந்து போனது கொடுக்கும்போது அந்த பலனை வரும்போது அநேக ஜனங்களை முறியெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல் நாகமான் பாருங்கள். நாகமான் ஒரு குஷ்டரோகி, ஒரு அதிகாரி. ஆனாலும் அந்த நாகமான் என்ன பண்ணுறாரு, பணம் இருக்குது, பொதிவு இருக்கிறது, எல்லாம் மரியாதை இருக்கிறது. ஆனால் அந்த வியாதி வந்து கஷ்டத்தோட கண்ணீரோட வேதனையோடு அவர் இருந்திருக்கலாம். என்னென்ன வைத்தியமெல்லாம் பார்த்துருக்கலாம், எவ்வளோ பணங்களெல்லாம் செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் அதே நாகமான் என்ன பண்ணுறாரு, எலிஷா கிட்டே வரும்போது எலிஷா போய் யோர்தானில் 7 வாட்டி முழுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு கோபம் வருது. நான் ஒரு அதிகாரி, அவர் வந்து என்னை தொட்டு அவர் என்ன பண்ணுவார், எனக்கு மரியாதை கொடுத்து என் வியாதிகள் என் காயங்கள் எல்லாம் சுகமாக ஆக்குவார் அப்படின்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்ப்போட வந்தார். ஆனால் எலிஷா 7 வாட்டி போய் என்னை முழுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கோபம் வந்து ரத்தத்தை திருப்பி கொண்டு இருக்கும்போது, ஆனால் நான் நினைக்கிற பரிசுத்தாவியானவர் தான் அந்த வேலைக்காரனோட பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், அந்த ஆண்டவரே அவர் வேறு பெரிய வேலை செய்ய சொல்லியிருந்தாலும் செஞ்சுருப்பீங்க இல்லையா, இது சின்ன வேலை தானே, வாங்க போய் அந்த யோர்தானில் முழுங்குங்கன்னு சொல்லும்போது மறுபடி திருப்பி வந்து முழுங்கும் போது அவருக்கு என்ன பண்ணார், புது ஒரு வாலிபனுக்கு இருந்த ஒரு சரீரம் போல் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல தான் எழுந்து போன காரியங்களெல்லாம் அவர் என்ன பண்ணுறார், அவர் கொடுக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெட்டிப்பான வரங்கள் அவர் கொடுக்குறவராக இருக்கிறார். அது யோபு 42:10 நீங்கள் பாருங்கள். ஆனால் எழுந்து போனது யோபு ரெட்டிப்பாக அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல் என்னென்ன காரியங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் தேவன் ரெட்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். எதுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஜபங்களெல்லாம் கேட்டு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். அதே போல் இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, தேவனே, நாளுக்காக நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சாமி. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தாவை நீர் பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. பாழான பட்டணங்களையே புதிதாக கட்ட வைக்கிற தேவனே நன்றி சுவாமி. எழுந்து போன ஒவ்வொரு காரியங்களும் சுவாமி ஒவ்வொரு புள்ளிங்களுக்கு நீர் கொடுக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. ஜீவனுள்ள தேவனை கேட்குற ஒவ்வொரு புள்ளிங்களும் ரட்சிக்கப்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் அநேக ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. அவங்கள என்ன பண்ணுறார், தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் அவங்களுக்கு எழுந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.